Hi, hello and welcome to 999 Mark Lungigal Varangam Adu Idu Edu powered by Shakti Stabilizer and Inverters. ஸோ உலகத்தில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்து அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் நம்ம லைஃப்பில் என்ன தத்துவத்தை சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி, எவ்வளோ காரு பங்களா வச்சுருந்தாலும் சரி, 2-3 பொண்டாட்டிங்க வச்சுருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு நீங்கள் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் பிளாட்ஃபாரத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற அந்த உலக தத்துவத்தோட நம்ம இன்றைக்கி அது இது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். ஸோ வீட்டில் தனியாக அதை பார்த்துட்டு ஏன்டா இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைத்தட்டு நிற்கிறீங்களோ, தலையில் அச்சு நிற்கிறீங்களோ, அது எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போது எங்களுக்காக வந்து ஒரு 3 அற்புதமான கெஸ்ட் வர போகிறாங்க. அவங்க யார், என்ன, ஏது அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு ஐவராட்டம் திரைப்படத்திலிருந்து முக்கியமான 3 பேர் வந்துருக்குறாங்க. நல்லா கோரா கைத்தட்டி நம்ம வெல்கம் பண்ணுவோம். துஷ்யந்த், மானசி அண்ட் நிரஞ்சன். ஸோ வணக்கம் துஷ்யந்த், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். என்ன போயிட்டு இருக்குது லைஃப்பில்? நார்மலாக தான், காலேஜ், வீட்டு அவ்வளோதான். ஓ, படிச்சினே நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா? ஆமாம். என்ன படிக்கிறீங்க? நான் விஷுவல் கம்யூனிகேஷன். படிச்சினே இருக்கும்போதே நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க இறங்கிட்டீங்க? ஆமாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு ஆசை? ஒர்க் பண்ணலாம் தான், அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணலாம். டைரக்ஷனா? ஆமாம். ஓகே, டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் தான் இப்போதைக்கு கான்சன்ட்ரேஷன். எப்போதுமே இப்படி தான் அமைதியாக இருப்பீங்களா? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஃபுல்லாக ஜாலியாக பேசி. ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் இங்கே ஜாலியாக ஓகே சந்தோஷமாக பேசலாம். ஓகே, யாராவது கலாய்க்கணும்னு தோணுச்சா மனசு இருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஜோராக கைத்தட்டி நம்ம துஷ்யந்த் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். அடுத்து மானசி, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோயினா? இந்த படத்தில் பாடியிருக்கேன் நான். என்ன பாட்டு பாடியிருக்கீங்க? கண்ணாடி அப்படின்னு ஒரு சாங் பாடியிருக்கேன். எங்கே எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடுங்களேன் அந்த கண்ணாடியை. ஏ கண்ணாடி, என் கண்ணாடி, ஓ கண்ணு ரெண்டில் இப்போ பார்க்குறேன்டி, இந்தாடி இந்தாடி நெஞ்சள்ளி நான் கொடுக்குறேன்டி. வெரி குட். ஸோ மானசி வந்து இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாங்கா இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது சாங்? இல்லை, இதுக்கு முன்னாடியும் பாடியிருக்கேன். என்னென்ன பாட்டெலாம் பாடிருக்கீங்க? ஆரம்பமில் ஸ்டைலிஷ் தமிழச்சி பாடினேன். அப்புறம் அஞ்சான் திரைப்படத்தில் சிறப்பு என் ஸ்பெஷாலிட்டி. இப்போது ரீசெண்டாக காக்கி சட்டைக்கு பாடினேன் அனிருத்க்கு. என்ன பாட்டு பண்ணீங்க? கட்டிக்கிட. ஓ, யா, இவ்வளோ பாட்டு நீங்கள் வந்து அடிச்சு காலி பண்ணியிருக்கீங்க. ஓகே, அந்த ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி அந்த வாய்ஸ் உங்களுக்கு தானே? வெள்ளக்காரி மாதிரி பாடின வாய்ஸ்? வெள்ளக்காரி மாதிரி பாடினேன், தமிழ் பொண்ணு நான். ஓகே ஓகே, அது கூட பாடினது யாரு? அவங்க வந்து ரப்பர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரப்பர் பேண்டு? ஆமாம், அந்த பொண்ணா? மலேசியா பொண்ணு, ரப்பர் பேண்டு. எக்ஸாக்ட்லி. இந்த பிள்ளைய ரப்பர் பேண்ட் மாதிரி தான் இருக்கும். வெரி குட் வெரி குட். அந்த பாட்டுலேருந்து ஒரு 2 லைன் பாடலாமா எங்களுக்கு? ஸ்டைலிஷ் தமிழச்சி, எழுநெஞ்சுக்குள்ளே இங்கிலீஷ் தமிழ் கட்சி, என் தேகத்தில் ஸ்பானிஷ் நிறமாச்சி, தென் தித்திக்கின்ற வாலிஷ் இதழச்சி, முரட்டு தமிழச்சி, ஒரு சுத்தி ஒரு இருட்டு திரைதச்சி, சில முத்தங்களை நெருப்பில் சுட வச்சி, நான் தந்ததுமே அதிரும் முன்னொச்சி, யார் எனக்கும் மேலே இல்லை, நான் அடைய முடியலை, இந்த உலகத்தில் உயரத்தில் கவர்ச்சி காரணம். ஓ, பாடுறதை தாண்டி மானசிக்கு என்ன விருப்பம்? நான் படத்துக்கு டப்பிங்கும் பண்ணுறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் நான் அஞ்சானில் சமாந்தாக்கு டப் பண்ணேன். அப்புறம் டார்லிங்கில் நிக்கி கல்ரானிக் பண்ணேன். அப்புறம் தமிழுக்கு என் ஒன்றை எழுத்துவோம் பிந்து மாதவி. இப்போது வரப்போகிற படத்தில் நான் வந்து வைராஜாவையில் டப்சிக் பண்ணியிருக்கேன். ஸோ போயிட்டுருக்கு. பயங்கரமாக நல்லா இருப்பாங்க போது. இது தவிர வேறு என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? நான் 2 ஷோ ஆங்கர் பண்ணேன். எங்கே? மியூசிக்கல் ஷோஸில் ஆங்கர் பண்ணேன். ஸோ இப்போ படிச்சுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மியூசிக், டப்பிங், படிப்பு அப்படின்னு. என்ன படிச்சுன்னுக்கிறீங்க? MBA பண்ணுறேன். வாவ், MBA முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? MBA முடிச்சுட்டு ஃபுல் டைம் மியூசிக் அண்ட் டப்பிங் பண்ண போகிறேன். அதுக்கு ஏன் ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க? வேற யாருக்கா கிடச்சிருக்குமே. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆள் தான். நாலு பின்ன ஒரு 4-5 குழந்தைங்களாம் பெற்றதுக்கப்புறம் டியூஷன் செலவு மிச்சமாக இருக்கும் இல்லையா? ஓகே, வெரி குட் சார். மானசி அவர்கள் எல்லாம் ஜோராக கைத்தட்டுங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ணும்போது நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நிரஞ்சனுக்கு வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? இப்போ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்டிங் வந்து ஃபஸ்ட்டு சசி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் பிகினிங். ஸோ ஈசன் பண்ணேன், ஒரு ரொம்ப சின்ன ரோல் தான். அதுக்கப்புறம் 30 முன் கற்பனையில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன். அப்புறம் ஒரு லாங் பிரேக். நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸ்னஸ் பண்ணேன், ஈவெண்ட்ஸு, அப்புறம் பிராண்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஐவராட்டம். இவர் வந்து உங்களுக்கு சின்ன தம்பியா பெரிய தம்பியா? சின்ன தம்பி. இவர் சின்னவர். சின்னவர். ஓகே.
கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ்ஸு இப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் ஆக்டிங் இதெல்லாமே வந்து உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக இருக்கும். சந்தேகமே இல்லை. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி கிடச்ச நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி கிடச்ச ஒரு ஆக்டர் ஜேபி சாரோட சன்ஸ் தான் இவங்க 2 பேருமே. ஸோ ஜேபி சாருக்கும் இப்போ நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கணும். ஸோ எப்படி சார் உங்கள் வீட்டில் அமைதியாக தான் இருப்பாரா? உங்கள் கூடலாம் எப்படி பழகுவார்? அமைதியாக தான் சம்மடி இருப்பாரு. அடிப்பாரா? அடிச்சதே இல்லை இது வரைக்கும். பொய் சொல்லாத, நேற்று கூட அடி வாங்கினேன். இல்லை அடிச்சதுலாம் இல்லை, அண்ணன் மட்டும்தான் என்ன அடிச்சிருக்கான். அப்பா அடிச்சதில்லை, ஆனால் திட்டுவார். தப்பு பண்ணால் அசிங்கமாக திட்டுவார். வாங்கியே ஆகணும், அப்போ தான் திருந்த முடியும். ஸோ நம்ம ஐவராட்டம் டீம் வந்துருக்கிறாங்க. மறுபடியும் நல்லா ஜோரான ஒரு கைத்தறி குறித்து வெல்கம் பண்ணிடலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து டீ காப்பிலாம் தருவோம். இப்போலாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் தான் எடுத்து வந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஸோ நிறைய பேர் கெஸ்ட்லாம் அவங்க நல்லா சூப்பராக ஜூஸ்லாம் போட்டு எடுத்துன்னு வராங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் தெம்பாக ஷோ பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1000 பாயிண்ட்ஸ் உங்கள் 3 பேருக்கு நாங்கள் தருவோம். அதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த 3 ரவுண்ட்ஸையும் விளாட போகிறீங்க. ஸோ முதல் ரவுண்ட் இன்னர் ரவுண்ட். கமான் டெல் மீ நிரஞ்சன். ஸ்விட்சா போச்சு. குரூப்ல டூப்பு. குரூப்பில் டூப்பில் என்ன பண்ணுவாங்க மானசி? 3 பேர் வருவாங்க. உனக்கு தெரியும் பொழுது அப்போ நீ சொல்லுமா. 3 பேர் வருவாங்க. ஒரு 2 பேர் வந்து டூப்பாக இருப்பாங்க. ஒருத்தனை வந்து 2 பேர் டூப்பாக இருப்பாங்களா? அதை நம்ம கண்டுபிடிக்கணுமா? கரெக்டா பதில் சொன்னா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுப்பீங்களா? அதாவது நாங்கள் கொடுக்கறத எடுப்புமே தவிர அதுக்கப்புறம் பார்த்துனுக்குறவங்க உயிரை எடுப்புமே தவிர நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம். இந்த லிஃப்ட் திறந்ததில் 3 பேர் வருவாங்க. அவங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரே ப்ரொஃபஷனல் சார்ந்தவங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். ஒருத்தர் தான் எதுவுமே தெரியாது, தெரிஞ்ச மாதிரி பயங்கரமாக ஆக்டிங் விட்டுருப்பார். இப்போ நான் பண்ணலையா தெரிஞ்ச மாதிரி ஆக்டிங் தெரிஞ்ச அது மாதிரி தான் பல வருஷமாக பண்ணுற மாதிரி ஒரு 2-3 நாளில் கற்றுன்னு வந்திருப்பார். ஸோ அவரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு டாஸ்க். ஓகே, அதுக்கு வந்து நாங்கள் வந்து 2 வாய்ப்புகள் கொடுப்போம். ஓகே, ஸோ போயிடலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம விளையாட போகிறது குரூப்பில் டூப்பே. உங்களையும் சரி இவங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏபிசி 3 பேர் வந்துருக்குறாங்க. அவங்க கூட வந்து பார்த்தா 4 குதிரையும் வந்திருக்கு. இவங்களை பார்த்தா யார் மாதிரி தெரியுது? துஷ்யந்த். அது பார்த்தா ராட்டினம். இவங்க அது ஸ்பின் பண்ணுறது, ஸ்பின் பண்ணுறவங்க. அதை ஸ்பின் பண்ணுறவங்க டிரைவர் மாதிரி. பைலட். ஓகே, ராட்டினம் பைலட்ஸ் 3 பேர் வந்துருக்குறாங்க. ஓகே, வெரி குட். இந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து டூப். ஓகேங்களா, அவர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கான 10 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிரஞ்சன் பசர் அழுத்திருக்காரு. சொல்லுங்கள், ஏபிசியில் யாரை டூப்னு லாக் பண்ண போகிறீங்க? பின்னு அவர் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாரு? நான் எதுவும் சொல்லுங்க, அவராக தான் சொல்கிறாரு. பின்னு அவர் என்ன முறைச்சு பார்க்குறாரு. ஸோ வந்து நிரஞ்சன் வந்து பிஏ டூப்னு லாக் பண்ணிட்டாரு. சொல்லுங்கள் மானசி. ஏவா? சரி, அப்போ வேறு வழி இல்லாமல் நீங்கள் தான் சி. ஓகே, ஸோ நிரஞ்சன் அவர்கள் வந்து பிஏ டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. மானசி அவர்கள் ஏவை டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. துஷ்யந்த் வந்து சிஏ டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 3 பேரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நிரஞ்சன் பிஏ டூப்னு லாக் பண்ணியிருக்கீங்க. அவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோமா? ஏ அண்ட் சி நீங்கள் போயிடுங்கண்ணா. ஓகே, ஸோ நிரஞ்சன் நீங்கள் டூப்னு லாக் பண்ண பி ரெடி ஆகிறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் காமிக்குது. ஆடியன்ஸில் 2 சின்ன பசங்க வாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. எப்படிமா சுத்தினாரு? நல்லா சுத்தினாரு. அது ஒன்றும் டவுட் அவர் மேலே அதிகமாகுதா கம்மியாகுதா? ஒன்றும் கிளாரிஃபை ஆகல. அவங்க 2 பேர் பார்த்து தான் கிளாரிஃபை பண்ணலாம். பார்த்துலாமா? சரி அண்ணா, பி அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, நீங்கள் போயிடுங்க. அடுத்து நம்ம ஏ அண்ணா வர சொல்லுங்க. ஏ வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாரு. மனசு என்ன நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் இவர் தான் டூப். அவர் தானா? ஒரு ரவுண்டு போகிறீங்களா? வேணாமா? துஷ்யந்த், நீங்கள் சிஏ டூப்னு லாக் பண்ணியிருக்கீங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? ஆனால் நீங்கள் போயிட்டு சிஏ நான் வர சொல்லுங்கள்.
ஏபிசி 3 பேர் வந்துருங்க. ஸோ ஏபிசி 3 பேர் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள் நிரஞ்சன், நீங்கள் பிலே இருக்க போகிறீங்களா இல்லை ஆப்ஷன்ஸ் மாற போகிறீங்களா? இல்லை நான் பிலே இருக்க போகிறேன். பிலே இருக்கிறீங்களா? வெரி குட் பாய். மனசி கன்ஃபார்ம் ஏவா? நீங்கள் சார் சி. சியா? சரி, வந்து நிரஞ்சன் வந்து பியில் இருக்கிறேன்ட்டாரு, மானசி வந்து ஏல இருக்கிறேன்ட்டாங்க, நம்ம துஷ்யந்த் வந்து பார்த்தோன்னா சியில் இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த 3 பேரில் யார் சரியான டூப்பை லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஸோ சட்டையை மாற்றிட்டு வந்தது நம்ம பி தான், அதனால் அவர் தான் டூப்பு. அண்ட் இதை சரியாக கண்டுபிடிச்சது நிரஞ்சன். ஓகே, வணக்கண்ணா. உங்கள் பேர்? என் பேர் செல்வம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து கொளுத்து வேலை செய்கிறேன். சூப்பர் சூப்பர். இப்படி இந்த வேலை பிடிச்சிக்கிதா உங்களுக்கு? ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஒன்று? ஓகே, அண்ணாட்ட கேட்டு இது பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேண்ணா. சி அண்ணாட்ட கொடுங்க. உங்கள் பேருங்கண்ணா? பழனிசாமி. பழனிசாமியா? எத்தனை வருஷமா ராட்டினம் சுற்றி நிற்கிறீங்க? 5 வருஷம் சுற்றி. 5 வருஷமா? எங்கே? அசோக் நகர். பசங்களை ஏறினா எவ்வளோ ஒரு ரவுண்டுக்கு? 10 ரூபா. 10 ரூபாயா? எத்தனை ரவுண்டு சுற்றி விடுவீங்க? 10 ரவுண்டு அடிச்சிருக்கோம். 10 ரூபாய்க்கு 10 ரவுண்டு தானே? ஸோ பசங்களாம் இறங்க மாட்டாங்க, இங்கேயே இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே வச்சுப்பீங்களா? இல்லை அனுப்பி விட்ருவோம். அனுப்பிச்சி விட்ருவீங்களா? ஆமாம். நாட்டை கொடுங்க. வணக்கண்ணா. உங்கள் பேருண்ணா? என் பேர் முன்சாமி. முன்சாமி. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமா ராட்டினம் சுற்றுறீங்க? நான் ஒரு 5 வருஷமாக ஓட்டுறேன். ஓகே, எந்த ஏரியா? வடபழனி. வடபழனியா? வடபழனி. இது மாதிரி ராட்டினமா இதோட பெருசா? இதே ராட்டினம் தான் ஓட்டுறேன். இதே ராட்டினம் தானா? ஓகே, இது என்ன டெய்லி ஓடுமா? டெய்லியும் ஓட, சனி ஞாயிறில் ஓடும். மற்ற நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஓடாது. ஓகே ஓகே. இது எவ்வளோ ஒரு ராட்டினம் ஃபுல்லாக? ராட்டினத்தோட வேலை வாங்கினா இன்றைக்கி போனால் 80,000 ஆகும். 80,000 ஆகுமா? 80,000 ஆகும். ஓகே, இப்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஓடிச்சா எவ்வளோ சம்பாதிப்பீங்க? ஒரு 300-400 சம்பாதிப்போம். 300-400 தானே? அவ்வளோதான். இது வாடகைக்கு எடுப்பீங்களா? வாடகை எடுத்தால் அதுக்கு ஒரு 200-200 வாடகை தரணும். அதுக்கப்புறம் 300 சம்பாதிச்சா எங்களுக்கு கூலி நிற்காது இல்லையா, சொந்தமாக வாங்கி வச்சுருப்போம். ரொம்ப சந்தோஷம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தது. உங்களோட தொழில் மேலும் மேலும் பெரிய லெவலில் வர்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். குரூப்பில் டூப்பை முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நம்மளுடைய துஷ்யந்த் வாலண்டியராக போய் சியை லாக் பண்ண அப்படி, அதனால் அவருக்கு ஒரு 200 பாயிண்ட் போயிட்டு இப்போ 800 புள்ளிகளில் இருக்கிறார். அண்ட் மானசி அவர் சொன்னார்னு சொல்லிட்டு ஏவை லாக் பண்ணீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட் போய் இப்போ நீங்கள் 800 புள்ளிகளில் இருக்கீங்க. மானசி ஆரம்பத்திலே கரெக்டாக உஷாராக பஸ்ஸர் ஏற்றி பியை கரெக்டாக லாக் பண்ண நம்ம நிரஞ்சன் அவர்களுக்கு எந்த பாயிண்ட்டும் போகாமல் 1000 பாயிண்ட்ஸில் இருக்கிறார். ஸோ 3 பேருமே நல்லா சிரிப்பீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்க, அப்பப்போ சிரிப்பாங்க. அப்பப்போ சிரிப்பாராமா அவர்? என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம சிரிச்சா போச்சுல. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்த்துடலாம். 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். வெல்கம் பேக் டு 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஐவராட்டம் திரைப்படத்திலிருந்து 2 ஹீரோக்கள் அண்ட் ஒரு பாடகி வந்திருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ஐஸ் கட்டியை வந்து வாயிலே வச்சுட்டு பாடுற பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ ஐவராட்டம் இந்த படத்தை பற்றி லைட்டாக சொல்லுங்களேன். ஐவராட்டம் வந்து மதுரையில் பேஸ் பண்ணி ஒரு ஃபுட்பால் கேம். 5 பேர் ஈச் டீமில் ஆடுற மாதிரி. ஸோ அந்த 5 பேர் இருப்பாங்களே ஃபுட்பால் 5 பேர் டீம். ஸோ ஒரு கோலி 4 பேர் ஆடுறவங்க மாதிரி. ஸோ இந்த கேம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். நார்மல் ஃபுட்பால் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். எல்லோ கார்டு ரெட் கார்டு எதுவுமே இல்லை. அடிச்சு மூஞ்சி ஒடிச்சு ஆடலாம், எதுவுமே பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ எல்லாமே நார்மல் தான் அந்த கேமில். ஸோ இந்த படம் ஃபுல்லாக ஒரு ஃபுட்பால் பற்றி, அப்புறம் அண்ணன் தம்பி பிரச்சனை அதை பற்றி ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ஒரு படம். அப்பாவும் நடிச்சிருக்காரு, அப்பாவும் நடிச்சிருக்காரு. 3 பேரும் அப்படியே. வெரி குட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ரவுண்டு போக போகிறோம். அந்த ரவுண்டோட பேர் என்ன மானசி சொல்லுங்கள். சிரிச்சா போச்சு. சிரிச்சா என்ன போவோம்? பாயிண்ட் போகும். பாயிண்ட் போகுமா? நீ நல்லா சிரிப்பீங்களா? நல்லா சிரிப்பாங்க. நல்லா சிரிப்பா அப்படியா? ஓகே. சிரிச்சா போச்சில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கேட்டுக்கோங்க. சிரிச்சா போச்சில் வந்து இந்த லிஃப்ட் ஓப்பன் ஆனதுலேருந்து டோர் லோக் ஆகிடணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ரு, வரவங்க கூட நீங்கள் பேசலாம். உள்ளேருந்து வர சிரிச்சா போச்சு டீம் கூட நீங்கள் பேசலாம், ஆனால் சிரிச்சிட்டே பேசக்கூடாது. அண்டு பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. ஸோ இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த சிரிச்சா போச்சு குரூப் யார் அப்படின்றத லெஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
Good evening, ladies and gentlemen. We welcome you all, Sarbur Airlines. Sarbur Airlines. Sarbur. என்ன பண்ணுங்க Sarbur. அதாவது இப்படி டேக்கப் ஆகி அழகாக பாதுகாப்பாக லேண்ட் ஆகும். நீங்கள் புர்ன்னு தப்பாக நினச்சிக்கூடாது. இந்த மாதிரி நீங்களும் வந்து எங்கள் ஃப்ளைட்டில் என்ன மாதிரி ஒரு ஏர்எஸ்எஸ்ஸாக இருக்கணும்னா ஐ எம் த சீனியர் ஏர்எஸ்எஸ் சர்பூர் ஏர்லைன்ஸ். இந்த மாதிரி எத்தனை வருஷமா இருக்கீங்க? எத்தனை வருஷமா திடீர்னு கேட்டால் இருக்கேன். இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 18 இயர்ஸ். ஸோ அதனால் வந்து எங்கள் ஏர்லைன்ஸில் வந்து இப்போ நாங்கள் ஆடிஷன் இன்டர்வியூ வச்சுருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட பெண்கள் மட்டுமே ஃப்ளைட்டை வந்து இயக்கியிருக்காங்க. இப்போ இன்டர்வியூ வச்சுருக்கோம். யார் யார் வராங்கன்னு பார்ப்போம். நம்ம ஏர்லைன்ஸ் என்ன? சர்பூர் ஏர்லைன்ஸ். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வச்சுருக்காங்க. சாரி, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் யார் வராங்கன்னு பார்ப்போம். நீங்கள் தான் இப்போ பேசணும். கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்படி பேசினா எல்லாமே தப்பாக தான் இருக்கும். நல்லா போல்டா நல்லா கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. 3 தடவை கேட்டேன். இப்படி அண்டங்காக்க மாதிரி நிற்கிறீங்களே யார் நீ? நான் தான் இந்த ஏர்லைன்ஸோட சீனியர் ஏர்எஸ்எஸ். என்னமோ சொல்கிறேன். நீங்கள் யார்? ஐயோ, நான் இந்த இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த அந்த ஏர்லைன்ஸில் வேலைக்காக வந்திருக்கேன். என்ன மாமி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வயசில் வந்து இப்போ இன்ட்ரிக்கு வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்டேன்? ஒன்றும் கேட்கலையே. அதான் கேட்குறேன். போய் உட்காருங்க போங்க. முதல் ஆள் வந்தாச்சு. இப்போ அடுத்து யார் வராங்கன்னு பார்ப்போம். கதைய முடிக்க கொணவளைய தேடி கடிக்க நாறு நாரா உடம்ப கிழிக்க நடி தெருவில் சதராடிக்க புழுவ போல நசுக்கி எறிய புழிச்சரத்தோ தெளிச்சு நடக்க துண்டு துண்டா நறுக்கி எடுக்க துள்ள வச்சு உசுர எடுக்க சந்ததிக்கே அதிர்ச்சி கொடுக்க சகல வித வதைகள் புரியவே வெஞ்சின வெஞ்சின பொங்க விளையாட வரா காஞ்சனா. ஏன்னா கழுத்தறுத்த கோய் மாதிரி எகிரினே வர. யார் நீங்க? நான் தான் காஞ்சனா. கேவலமா இருக்கும் மூஞ்ச காமிச்சா. எதுக்கு வந்திருக்க? நான் மறந்துட்டியா? ரத்தம் குடிக்க வந்திருக்கேன். என்னம்மா அது ஏதோ மோர் குடிக்க வந்த மாதிரி சொல்கிறேன். ஏய், பில்டிங் முக்கி. பில்டிங் முக்கி. பீரங்கி முக்கி. இதெல்லாம் சேர்த்து வேற வாங்குறது. பீர் ஓபன் பண்ற ஓபனர் வேற இருந்துக்கிட்டு உட்காருங்க. நீ மட்டும் ஓஸ்ல பீர் வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டே? இந்த டயலாக் இல்ல, போய் உட்காரு. இல்லையா? அம்மா அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இவ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? பீர் குடிப்பால? அப்போ வெஜிடேரியனா இருக்கும். ஏம்மா ரத்தம் குடிப்பேளோ? ரத்தம் குடிப்பேன். ஏம்மா அதை கொஞ்சம் ஸ்ட்ரா போட்டு குடிக்க கூடாதா? முகம்லாம் செதறி இருக்கே. நல்லா வைப்ரேஷன் முடியல போட்ட மொபைல் மாதிரி மொபைல் மாதிரி அடிக்கிட்டே இரு. அடுத்து யார் வராங்கன்னு பார்ப்போம்.
பார்த்து. என்ன ஜோடி நம்ம ஒரு ஆடிஷனை வைக்கிறாங்க. யார் நீ? ஏண்டா முண்டை கலப்ப, நான் தான்டா அவன் இவன் வால்டர். வால்டரா? ஆம்பளை பேரா இருக்கு. என் புல் பேரு வால்டர் வடிவு, அத சுருக்கி வால்டர்னு வச்சுக்கிட்டேன். வால்டர்னு வச்சுக்கினியா இல்ல வால்டரையே வச்சுக்கினியா? ஏய் தப்பா பேசுறா, பொம்பளை பொறுக்கி. நாக்கறுத்து நாகர்கோயில போட்டுருவேன், மூக்கறுத்து மூணாறுல போட்டுருவேன், ஊரு சுத்துருவேன். அது மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. தெரியுதுல்ல? உட்கார். அப்ப அடக்கி வாசி. போய் உட்கார் போ. உட்காருன்னு சொல்லிட்டு நடுவுல உருட்டை கட்ட மாதிரி நிக்கிறேன். மூடிக்கின உட்கார. மூதேவி நீ உட்கார வேண்டிய அங்க. இவரு அப்படியே ஸ்ரீதேவி பாக்குறது. இது என்ன கெட்டப்? என்ன கெட்டப் இது? இதுதான் வால்டர் வடிவு, அவன் இவன் படத்துல வர வால்டர் வடிவு விசால் போட்டிருப்பார்ல அந்த கெட்டப். அம்மா முதல்ல வந்து விசால் கெட்டப்ல உட்கார்றேன். என்னடா இது புடவை கட்டின்னு எதுவுமே கேன்வாஸ் ஷூ போட்டு உட்காந்துருக்கு. இந்த அப்பவே சொல்ல வேண்டியதானே. மேல பார்த்தா எப்படியா உட்காருவேன். கேமரா இருக்குது மூதேவி. ஆமா அந்த கண்ணு மாடுலேஷன் வரவே இல்லையே. பா நீ சாதாரணமாவே வச்சுக்கலாம்ப்பா. இப்போ எங்க எம்டி வருவாரு, உங்களை இன்டர்வியூ எடுப்பாரு. ஓகே இந்த பக்கம் தள்ளு. தள்ளுமா. ஆமா நீயும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கியா? நான் கிண்டலா மூஞ்ச ஒடிச்சிடுவேன். நானும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். கேட்குறேன்னு தப்பா நினைக்காது. என்ன ஆம்பளை குரல் லைட்டா வருது? ஏண்டி என் வாய்ஸ் மட்டும் ஆம்பளை இல்லடி, நானே ஆம்பளை தான். பாக்குறியா? ஏய் அடிச்சு வாயை உடச்சு கீழ்ச்சிருவேன். ஏண்டி ஏய் நீ ஆம்பளையா? பின்ன என்ன? நீ ஏன் ஆம்பளை கிட்ட போட்ட? இப்போ எதுக்கு ஆம்பளை கிட்ட போட்டேன்னு கேட்டேன் அவனை. எதுக்கு இப்போ ஆம்பளை கட்ட போட்டு? இது யார் ஆம்பளை கட்ட போட்டுருக்காங்க? டைலாக விட்டு எப்படி சமாளிக்குது பார். இப்போ எதுக்கு பொம்பளை கட்ட போட ஆம்பளை கட்ட போட்டுன்னு கேட்டேன். நீ இந்த மாதிரி ஏதாவது கேட்டா அந்த கண்ணை அப்படி வச்சுக்கோ. அவ்வளோதான், எல்லா பிரச்சனையும் சால்வ். எதுக்கு நீ பொம்பளை கிட்ட போட்ட? நிறைய ஃபிகர்லாம் வருவா, அதெல்லாம் சைட் அடிக்கலாம் தான் வந்தது. ஒரு 8 பீஸ் தான் பார்த்தேன். ரைட் சைடில் கொஞ்சம் பேஷா இருக்கு. ஆமா நீ எதுக்கு வந்த? நானா ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டி ஆயிட்டு டைட்டா வாந்தி அடிக்கலான்னு வந்தேன். நம்ம அப்படியே பேசிட்டு இருந்தோம்னா பக்கத்துல இருக்க அந்த காஞ்சனாவோ வாஞ்சனாவோ அவளுக்கு தெரிஞ்சிடும். அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியே இருக்கு. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. இப்போவா அவளை பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்குன்னு கேட்குறா. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. எனக்கு என்னமோ அவளை பார்த்தா ஆம்பளை மாதிரி தான் தெரியுது. தெரிஞ்சிடுச்சா? எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? இவர் பெரிய தசாவதாரம் கமரு, இவர் கெட்ட போட தெரியாது. டேய் வாத்துமுக்கா, எதுடா நீ வந்த? நானும் ஒன்ன மாதிரி ஓஸ்ல சரக்கு குடிக்கலாம், இந்த மாதிரி அழகான ஃபிகரை உஷார் பண்ணலான்டா வந்தேன். சைலன்ட். ஏய் தெரிஞ்சிர போது நாமளே கத்தி காமிச்சு கொடுத்துற போறோம். எங்க பாஸ் வருவார். சைலண்டா எம்டி வராரு இப்போ. பிள்ளால கூட அஜித் இவ்வளவு நேரம் நடக்கல. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இது என்ன இவ்வளவு பெரிய கண்டெய்னர்? இது எந்த ஏரோப்ளேன்ல ஏத்துவே? ஏய் பேபி, இன்டர்வியூ கால்ல வந்துட்டாங்களா? உங்களுக்கு கலாஸ்டாங்க பரவாயில்ல பேபி. பாஸ் பேபி இன்டர்வியூக்கு வந்துட்டாங்கன்னா யாருனாலும் பேபியா தான் இருக்கும். சொல்லுங்க பேபி. இப்படியே கவுண்டர் போட்டா எவ்வளவு எப்ப முடிக்கிறது பேபி? சொல்லுங்க. ஓ பேபி சொல்லுங்க பேபி. ஒவ்வொருத்தங்களா உள்ள அனுப்புங்க. எல்லாம் உள்ள வந்துட்டாங்களே. உள்ள வந்துட்டாங்களா? ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுறேன் சொல்லுங்க. நீங்களே கூப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு தெரியல. யா அவை சண்முகி ப்ளீஸ் கம். அந்த கண்ணாடி போட்டு பார்த்தா பயமா இருக்கு. மாதாள சாக்கடை வாயா. ப்ளீஸ் சிட். இல்ல பெரியவா முன்னாடி உட்கார்றது தப்பு. வாட்? வயசான கேட்டு நாய் முன்னாடி உட்கார மாட்டேன்றாங்க. அது அவங்க சொல்றது நல்லா இருந்துச்சு. இட்ஸ் ஓகே ப்ளீஸ் சிட் ப்ளீஸ். இது இன்டர்வியூல உட்கார்ந்த மாதிரியே தெரியலையே. வாட்ஸ் யுவர் நேம்? சண்முகி. ஓ கிரேட். ஒரு பேசஞ்சர் கிட்ட எப்படி பேசணும்? மா எல்லாம் அது தெரியாத விஷயமா? எல்லாரையும் போல வாயால தான். நீங்க எப்படி மூக்காலையா? சூப்பரா பேசுவேன். அப்படியா? எங்க பேசி காட்டுங்க பாப்போம். வெல்கம் சார். என்ன வயித்து இல்லையா? இல்ல இது மரியாதை. மரியாதையா? மரியாதைனா இப்படி சொல்லாமே. இப்படியும் சொல்லலாம். புரியுதா? இல்ல வயித்தறிச்சலா நின்னுட்டு இருக்க மாதிரி கூட இது மாதிரி பேசிங்கன்னா மரியாதை கிட்டும். வெல்கம் சார், கேன் ஐ ஹெல்ப் யூ? வெல்கம் சார், கேன் ஐ ஹெல்ப் யூ? கேனையா?
கேனை இல்லை மாமி, கேனை. கேனை வெல்கம் சார், கேன் ஐ ஹெல்ப் யூ? வெல்கம் சார், கேனை கேனை மாமி, வர பேசஞ்சர் கேனைங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? வெல்கம் சார், ஹெல்ப் யூ. கேனை. ஓ சாரி, வெல்கம் சார், ஐ ஹெல்ப் யூ. இந்த பேசஞ்சர்ஸ்ல என்டர்டெயின் பண்ண தெரியுமா? சாப்பிடுவா. என்ன பண்ணலாம் மாமியே? இல்ல ஐ மீன் வெயிட் லிஸ்ட் டெரரிஸ்ட்ல போட்டுருவாங்க உங்களை. இல்ல உங்களை மாமி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட்டை கூப்பிடுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் கேண்டிடேட். கேண்டிடேட்னா இல்லங்க அலத்தால கூப்பிடு. ஓ அதுவா, கேனை. கேனை சொல்லாத. உட்காருங்க. நெக்ஸ்ட் வாங்க. வால்டர் சேஃப்டியா பழகுடி. ஓகே. எங்க இருந்து வரீங்க? எங்க வீட்ல இருந்து வரேன். எல்லாரும் எங்க இருந்து வருவாங்க? கேள்வியை கேள்றா. கேட்டாரே எங்க இருந்து வருவீங்கன்னு. அதுதான் நானும் சொல்லிட்டேன், எங்க வீட்ல இருந்து. ஏய் கரெக்டா பேசுறா. கரெக்டா அந்த அவனி மிஷால் மாதிரி பேசு. சரி இந்த பேசஞ்சர்லாம் என்டர்டெயின் நல்லா பண்ணுவியா? பண்ணுவேனே. என்ன பண்ணுவ அப்படி? மூஞ்சிலேயே நவரசத்தை காட்டுவேன். அப்ப இந்த மோர் சாம்பார்லாம் எந்த யார் மூஞ்சில காட்டுவீங்க? தீஞ்ச சட்டி மூஞ்சில தான் நான் காட்டுவேன். சார் ரித்திக் ரோஷன் கலர். என்டர்டெயின் பண்ண போறீங்க? ஆமா ஆமா. ரெடி பண்ணுங்க. சொல்லுங்க என்ன இப்ப முதல்ல என்ன காட்டணும்? கோபம். ஏய் தும்பிக்கை மூக்கா அச்சா வச்சுங்க மூஞ்சில கிஞ்சிர யாரப்பா சொல்றேன். சாந்தம். யூ ஐயோ அப்பா சந்தோஷம். அம்மா ஐயோ ஜாலி ஹாப்பி அப்பா வைத்தறிச்சல் உயிந்துச்சு. வைத்தறிச்சலா? வைத்தறிச்சல். ஐயோ செயின் போட்டுது பத்தியா, மூஞ்ச பத்தியாது. அம்மா முல்ல மாதிரி மூஞ்சி. வா எப்படி இவ வயிறு பத்தியா, பானை வயிறு. சோகம். கோபம். இதே அதே பண்ணி முடியல. அதுக்குள்ள அது ஒண்ணே கேப்பியா? இல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நீங்க பண்ணது எல்லாம் டக்கு டக்கு பண்ணனும். பசி அகோர பசி. வாரு கட்டாய். சார் நான் ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க மாமி. காண்டா அது உங்களுக்கு இருக்கும், உட்காருங்க. ஏய் வேணாம் காண்டு வேணாம். வேற காமம். கேளு. இது காமம். ஆமா அதெல்லாம் அசிங்கமா திட்டுவேன். வேற எதுனா கேளுடா. வெட்கம் கேவலமா இருக்கு. எனக்கு அந்த ஃபிகரை ரொம்ப பிடிச்சிருக்கு. வெக்கம்னா நீ வெக்க போன என்ன இதே சாக்கல அப்படியே ப்ரப்போஸ் பண்ற? வெக்கப்பட்டல்ல. அவமானம். அவன் பட்டான். ஓ வெயிட்டிங் லிஸ்ட்மா போமா. நெக்ஸ்ட் கேண்டிடேட்டை கூப்பிடுங்க. கடைசியா நம்ம ஒரு ஆள் தான் இருக்குன்னு தெரியுது. ரெடி ஆகுது. வா நீதான் வா. வேணாம் இந்த பிரிங்கு மாதிரி வந்திருக்குது பாரு. நீ எப்போ வந்தீங்க? உன் பேர் என்ன? நான் தான் காஞ்சனா. சரி இந்த பேசஞ்சர்கிட்ட எப்படி பேசுங்க? ஏன் நான் கேட்க மாட்டேன். இல்ல பாஸ் நீங்க உங்களுக்கு ஏன் அந்த சிரமம் பாக்குறீங்க? இல்லைங்க நான் வேற பக்கம் அதுச்சா. நீங்க பேசஞ்சர் கிட்ட எப்படி பேசுவீங்க? தெரிஞ்சிடுச்சா? எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அப்ப வீடு அப்புறம் எப்படி வேலை கொடுப்பாங்க? பேசஞ்சர் கிட்ட எப்படி பேசுவீங்க? இதை விட்டு சுத்துது. பேசஞ்சர் என்ன என்டர்டெயின்மென்ட் பண்ணுவீங்க நீங்க? பேசஞ்சர் என்ன என்டர்டெயின்மெண்டா? தெரிஞ்சிடுச்சா? எல்லாம் தெரிஞ்சிடுச்சா? ஒரு பர்சன்ட் கேளுங்க பாஸ். பேசஞ்சர் கிட்ட எப்படி பேசுவீங்க? பேசஞ்சர் கிட்ட எப்படி பேசுவீங்க? தெரிஞ்சிடுச்சா? அடுத்த எபிசோட்ல நீ இல்ல தெரிஞ்சிடுச்சா? என்னடா நடக்குதுங்க? சரி பேசஞ்சர் கிட்ட எப்படி பேசணும் தெரியுமா? தெரிஞ்சிடுச்சா? எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியுமாமா? அப்ப வீடு. ஏய் நான் கட்டியா பிடிச்சிருக்கேன் உன்னை விடுறதுக்கு. ஏண்டா நீ எல்லாம் அக்கா தங்கச்சிக்குள்ள பார்க்கல? பறந்துருக்க. ஒரு பொம்மநாட்டிய பாத்து கட்டி பிடிக்கிறான்னு கேக்கல? நீ சோத்த திங்கறியா இல்ல வேற எதையும் திங்கறியா? சத்தியமா சோறுதாமா, சத்தியமா சோறு. போல நசுக்கி எறிய புழிச்சரத்தோம் தெளிச்சு நடக்க துண்டு துண்டா நறுக்கி அடுக்க துள்ள வச்சு உசுர கெடுக்க சந்ததிக்கே அதிர்ச்சி கொடுக்க சகல வித பதைகள் புரியவே வெஞ்சின பொங்க விளையாட வரா காஞ்சனா வெட்டிய மரம் போல ஒரு சாய்க்க வர
வருஷம் போங்க வருஷம் போங்க. ஏண்டி அறிவு கெட்ட வா ஏண்டி போ 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 நீ பதிலுக்கு எதாவது ஒன்று போடுவேன். நீ எல்லாம் நாட்டு கட்டியா நல்லா எரியாத கொல்லிக்கட்ட மாதிரி இருக்கடி. ஏண்டி குள்ள மூக்கி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க பாரு. ஆங்கிரி டோங்கிரி வாயா வீட்ல ஜாங்கிரி ஜனவரி பிப்ரவரி 10ஆம் மாசம் டெலிவரி. அட்டு புட்டு மட்டு எங்க வீட்டுல இன்னைக்கு லட்டு. ஏண்டி ஆத்துல போதான் தண்ணி அதை அள்ளி குச்சானா பண்ணி வாய மூடி. என்ன நீயும் பத்தினி நானும் பத்தினி காராமணியில கலந்த பத்தினி இருக்கீங்க. சீனி சக்கரை சித்தப்பா சீட்ல எழுதி நக்கப்பானா. ஐயோ ஆல்டோனா வெல்டோனா வெல்டல மட்டோனா வாயா வீட்ல பட்டோனா. ஏய் உட்காரா. என்ன நீட்டு வெத்தல நீலம் பத்திர எறா குழம்பு சோறு பத்திர நிக்கிறீங்களா? உட்காரா கம்பெனி ஐயாயிரமா தொடாத ஹைகோர்ட்ல டாமா சைலண்டா உட்காரு. போங்க பாஸ். என்ன டேய் சாமியே சைக்கிள்ல போகுதான் பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதான். இது பயசுடா பயசு. அப்ப புதுசா சொல்லுடி ஏன் இவள 8 இட்லி எறா குழம்பு 10 இட்லி பருப்பு சாம்பார் மூடின உட்காரு. சொல்லடி. ஏமா இந்த வெஜிடேரியன் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துல எதுவும் சொல்ல மாட்டேளா? கேளுடி இவள நல்லா. வாய மூடி கொத்தமல்லி. பாஸ் ரீட்டா நான் பார்த்து நீதான் பாஸ். ஏய் எனக்கு வேலை இருக்கா இல்லையா? இப்போ பேசஞ்சர் எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? உங்க ஸ்டைல வெல்கம் பண்ணுங்க. ஃப்ளைட்ல வர பேசஞ்சர். அடா 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 ஐயோ அடா 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 மா ஏய் ஏய் இருங்க சார், வர்ற வழியை மறைச்சுன்னுண்டா எப்படி வருவாங்க? இல்ல அது இருக்கட்டும் வாடா வாடான்னு. இப்போ நீ வந்து பேசஞ்சரை வரணும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு தான் பார்த்தேன். நீ என்னமோ பல்லவன் பஸ் பிடிக்க ஃபுட்பால்ல ஓடுற மாதிரி என்ன உட்காருங்க உட்காருங்க. ரிஜெக்டட். ஏய் நீ வெல்கம் பண்ணு ஏந்திரு. பெரியமாவை சொல்ல அப்ப அது வரைக்கும் நீ உட்கார்ந்து எப்படி யோசிச்சு பெரியமாவை சொல்ல ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து யோசிச்சு நீ வெல்கம் பண்ணுவாங்க. வர்ற வேலை வெல்கம் பண்ண அவ்வளவுதானே? ஆமா பரையலா மாமி என்ன இப்படி பஸ்ஸுக்கு இப்படி கேட்டீங்க? இல்ல வரலன்னா போட்டோம். ஏர்லைன்ஸ்க்கு தானே டிக்கெட் எடுத்துட்டு வரலன்னா ஏர்லைன்ஸ்க்கு தானே லாபம். வரையலான்னு வரவே டிக்கெட் கேட்பேன். எடுத்துருவான். வெல்கம் டு சர்புர் ஏர்லைன்ஸ். வெல்கம் டு சர்புர் ஏர்லைன். மாமி இது எதுவும் வேண்டாம் விருப்பமா இங்கே ஏற்றி எங்கேயா இருக்கிறோன்ற மாதிரி இருக்கு. நீங்கள் சரி உட்காருங்க, நீ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. விஷால் நீங்கள் பேசுங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்க. இந்த சைடில் ஓரமாக இடங்குது அங்கே போய் குந்துங்க. சர்புர் ஒழுங்காக வரலையே. வெல்கம் டு சர்புர் ஏர்லைன்ஸ். நீங்க சொல்லுங்க சர்பூர் ஏர்லைன்ஸ்னு கரெக்டா சொல்லுங்க. ஏய் வால்பாரா வாயா அதான் சொல்ல வந்தல சொல்லுங்க. வெல்கம் இல்லங்க அந்த சர்பூர்னு கீழ இறங்கணும். சர்பூர் ஏர்லைன்ஸ். வெல்கம் டு மேல புர். வெல்கம் டு அப்படி சொன்னாங்க நல்லா இருக்கும். டேய் கொண்ட கடல மண்டையா நான் அடிச்ச கொள்வண்டா. ஓகே சிரிச்சா போச்சு முடிஞ்சிச்சு. நம்ம டீமுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். டைகர் கார்டன் தங்கதுரை, நாஞ்சில் விஜயன், ஜெயச்சந்திரன், வடிவேல் பாலாஜி அண்ட் ஜார்ஜ் 5 பேர் வந்து நல்லா சூப்பராக வந்து அருமையாக வந்து நம்மளுக்காக நீங்கள் வந்து என்னது சர்பூர் ஏர்லைன்ஸ் நம்மளை கூப்பிட்டு போனாங்க. ஓகேவா? ஏர்லைன்ஸ் என்னம்மா சர்பூர் ஏர்லைன்ஸ் உடனே அவுத்து விட்டுருவேன் தெரியல. ஓகே ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி வாங்க என்ன. கண்டிப்பாக. ஓகே சிரிச்சா போச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துலாம், யாருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ மானசி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சிரிச்சிங்க. ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க நீங்கள்? 800 இருந்தீங்க. அது ஒரு 300 போய் இப்போ 500 பாயிண்ட்ஸ் இருக்காங்க மானசி. துஷ்யந்த் வந்து 800 இருந்தார், அதுலேருந்து ஒரு 200 போய் இப்போ 600 பாயிண்ட்ஸ் இருக்கார் துஷ்யந்த். நிரஞ்சன் நீங்கள் தான் லாஸ்ட்டாக சிரிச்சிங்க. ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட் இருந்தீங்க? 1000லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டுமே கம்மியாகி நிரஞ்சன் 900 பாயிண்ட்ஸ் இருக்காரு. சிரிச்சா போச்சுக்கு அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டில் உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம். இன் 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். வெல்கம் பேக் டு 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐவராட்டம் படத்தோடைய 2 ஹீரோஸ் அண்ட் வந்து பாடகி வந்துருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் 2 ரவுண்டு முடிச்சுட்டு இப்போ 3வது ரவுண்டுக்கு போகிறாங்க.
மாத்தியோசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒருத்தருக்கு 2 நிமிஷம் டைம். அந்த 2 நிமிஷத்தை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மார்க்கும் போகாது. நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் சொல்லணும். அண்ட் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண ஒரு வார்த்தையை 2 தடவைக்கு மேலே இந்த ஹோல் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணக்கூடாது. பதில் மட்டும் தான் சொல்லணும், கேள்வி கேட்கக்கூடாது. உடனே பதில் வரணும், யோசிச்சுலாம் பதில் சொல்லக்கூடாது. யார் யார் எவ்வளோ டைம் ட்ராவல் பண்ணிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மார்க்கு கம்மி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம விளையாட போகிறது மாத்தி யோசி. முதல்ல நம்ம கூட மாத்தி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் நிரஞ்சன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலைல என்ன சாப்பிட்டீங்க? காலையில் போயிட்டேன். எங்கே போனீங்க? 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயிலு, ஸோ அதான் சரியாக படிக்கல. எந்த ஸ்கூல்? காலேஜ்க்கெல்லாம் போகல. எந்த காலேஜ்? நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒர்க் பிரதர்? ஷூட்டிங் நல்லா தான் போயிட்டுருக்கு. எங்கே? தம்பியும் நானும் வெளியே போனோம். அங்கே வந்து ஒரு ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. எந்த ஏரியாவில் பிரதர்? சரவணபவன் நல்லா சாப்பாடுங்க. என்ன எந்த ஏரியா? ஷோ நல்லா போயிட்டுருக்கா? அதனால ஏன் அவ்வளோ சிரிப்பு? அவுட். நீங்களாம் என்னம்மா என்ன நிரஞ்சன், நீ என்ன வளர, நான் வளரான் பாரு அப்படின்னு சொல்லி காத்து நிற்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம் மானசி. என்ன உங்க பேர் அர்த்தம் என்ன? மானசின்னா என்ன அர்த்தம்? ஹே, உங்க கையில என்ன இருக்கு? இல்லை, நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். கேம் ஆரம்பிக்கிறேங்க. உங்க பேரோட அர்த்தம் என்ன? உங்க சரி அட கேம் ஒன்று ஆரம்பிக்கலங்க. அவர் சிரிச்சுட்டே இருக்காரு. அட செக் ஒன்று ஆரம்பிக்கலான்ற சொல்றீங்களா? சும்மா சீரியஸாக தான் சொல்கிறேன். ஓகே, நிஜமா மீனிங் சொல்லுமா? ஆமாம். ஓகே, மானசிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். ஓ. மான அசி. அசினா மான பாக்குறீங்க. மானனா மனசுல, அசினா குடி இருக்காங்க. ஸோ எல்லார் மனசுலயும் குடி இருக்கேன். அடுத்த வாரம் எங்க இருப்பீங்க? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மானசி. எங்க வாங்குனீங்க கம்பல்? உங்க கையில போட்டுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இதுவா? ஒன் மோர் கிடையாது. எதுக்கு ஒன் மோர்? இது ரொம்ப சீட்டிங். எது ரொம்ப சீட்டிங்? நீங்க அவுட் ஆயிட்டு நான் என்னங்க சீட்டிங்? இல்ல சும்மா அப்படியே பரவாயில்ல அப்படின்னு ஒன் மோர் சான்ஸ். நீங்க அவுட். சும்மா ஒண்ணா இல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. சும்மா ஒண்ணா ஆடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சும்மா ஆடலாங்களா? சரி, ஓகே. எந்த ஸ்கூல் படிச்சீங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க. யார் யாரெல்லாம்? அந்த gift எனக்கா? எது? மைக் போட்டிருக்கீங்களா? எந்த மைக்? வாட்ச் நல்லா இருக்கு. இந்த வாட்சா? நான் சிரிச்சிட்டே இருப்பேன். ஏன் அப்படி? எனக்கு செருப்பு ரொம்ப பிடிக்கும். எந்த செருப்பு? லைட்டிங் கரெக்டா இருக்கு. யார் லைட்டிங்? உங்க முடியல ஜெல் போட்டிருக்கீங்களா? என்ன ஜெல்? சட்டைக்குள்ள சட்டை. ஜெல் போட்டிருக்கீங்களான்னு கேட்டு அவுட் ஆயிட்டீங்க. கேள்வி கேட்டீங்கல்ல? ஓகே ஃபைன். ஓகே, வெரி குட். பட் அவுட். நல்லா விளையாண்டாங்க மானசி. அவங்களுக்கு கேட்டுக்கலாம். Thank you. நிரஞ்சன் மானசி அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் துஷ்யந்த். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சரி, எந்த காலேஜ் படிக்கிறீங்க? நேற்று தான் ஊருக்கு வந்தேன். எந்த ஊர்? நல்லா ரெஸ்டாரண்ட் பார்த்தேன் வர வழியில். எந்த ஏரியாவில்? நல்லா ஷவர்மா கொடுக்குறாங்க அங்கே. என்னம்மா? நல்லா ஷவர்மா. அவுட் ஆகிட்டீங்க பிரதர். தேங்க்யூ. பரவாயில்ல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாத்தியோசி முடிஞ்சதுக்கப்புறம் மானசியோட ஸ்கோர்ஸ் பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு மானசி வந்து 500 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 300 தப்புக்குடீர்னு போய் இப்போ 200 பாயிண்ட்ஸில் இருக்காங்க மானசி. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம துஷ்யந்த், நீங்கள் ஏற்கனவே வந்து 600 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க. அதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் போய் இப்போ நீங்கள் 400 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. இட்ஸ் அமிக்கி பாய், த சமக்கி பாய். நிரஞ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் வந்து 900 பாயிண்ட்ஸ் இருந்தார்ல, அதுல வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாகி இப்போ நீங்க 800 பாயிண்ட்ஸ்ல இன்றைய நாளுடைய வின்னர் ஆகுறீங்க. அண்ட் இன்றைய நாளுடைய 2வது இடத்தை பிடிக்கிறார் துஷ்யந்த். 3வது இடம் மட்டும் இல்லாமல் இன்றைய நாளுடைய சீஃப் கெஸ்டாக திகழ்றாங்க மானசி. வாங்க மானசி. இன்றைய நாளுடைய வின்னர் மிஸ்டர் நிரஞ்சன் அவர்களுக்கு கிளாசிக் கிச்சன்ஸ் வழங்கக்கூடிய 21,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். இன்றைய நாளுடைய 2வது இடத்தை பிடித்த துஷ்யந்த் அவர்களுக்கு ஒரு அன்பு பரிசு. இன்றைய நாளுடைய சீஃப் கெஸ்ட் மட்டும் இல்லாமல் 3வது இடத்தை
ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்ற மானசி அவர்களுக்கு ஒரு அன்பு பரிசு. இப்போ நம்ம அழகான ஒரு பாடலை போட்டு அது எவ்வளோ கேவலமாக டான்ஸ் ஆட முடியும் அப்படி டான்ஸ் ஆட போகிறோம். நல்லா ஒரு சாங் போடுங்க. மீனாட்சி மூஞ்ச கைவினாலாச்சி ஆட போன மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா வெரி நைஸ் வெரி நைஸ். அடுத்த வாரமும் மூஞ்சி கழுவாம உங்களை சந்திக்கும் வரை முடிந்து விடைபெறுவது மாகா ஆனந்த். இன் 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். குட் நைட்.